Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி காலம் சார்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு காலம் சார்ட் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா நம்ம if கண்டிஷன்ல வந்து கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம நார்மல் வந்து எக்ஸல்ல இருக்கிற கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல இங்க ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கும். இதுல கிடையாது. நம்ம if கண்டிஷன்லயே வந்து சில கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த நம்ம டார்கெட்டுக்கு பிலோவா இருந்ததுன்னா அது ரெட்ல ஹைலைட் ஆகுற மாதிரியும் டார்கெட் ரீச் பண்ணிடுச்சுன்னா அது வந்து கிரீன்ல ஹைலைட் ஆகுற மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த சேல்ஸ் மந்த் வைஸ் சேல்ஸ் பெர்சன்டேஜ் இங்க இருக்கு. இந்த சேல்ஸ் டேட்டாவோட தான் இந்த சார்ட் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த டேட்டா பாயிண்ட்ஸோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து என்னோட சேல்ஸ் டார்கெட்னு சொல்லிட்டு இங்க டாப்ல வந்து இங்க இருக்கு. இப்போ என்னோட percentage பாத்தீங்கன்னா இங்க 50% இருக்கு. இப்ப 50%க்கு பிலோவா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மார்ச், ஜூன் மந்த், டிசம்பர் இந்த டேட்டால பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு விசிபிள் ஆகும். எங்கெங்கெல்லாம் நமக்கு 50க்கு பிலோவா இருக்கோ அது எல்லாமே இங்க ரெட்ல ஹைலைட் ஆயிருக்கும். அந்த பார் மட்டும் ரிமைன்ஸ் எல்லாமே வந்து கிரீன்ல இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டார்கெட் வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். 75% கொடுக்குறேன். இப்போ 75% கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த ஜான், ஃபிப், ஆகஸ்ட், அக்டோபர் 4 மந்த் மட்டும்தான் என்னோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிருக்கு. ரிமைனிங் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட டார்கெட்டுக்கு பிலோவா இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ரெட்ல ஹைலைட் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து டார்கெட்டுக்கு பிலோவா இருக்கிறது ரெட்ல ஹைலைட் பண்ற மாதிரியும் டார்கெட்டை ரீச் பண்ண மந்த்துக்கு வந்து நம்ம கிரீன்ல ஹைலைட் ஆகிற மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போறோம் இந்த சார்ட்ல. இந்த சார்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் சைட்ல ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் வந்து பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க இன்ஸ்டன்டா வந்து அப்டேட்டட் வீடியோஸ் வந்து பாத்துக்கலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் பிளேலிஸ்ட் வைஸா போயிட்டு விசிட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பிகினர் லெவல்ல இருந்து அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் நம்ம எக்ஸல் வீடியோஸ் வந்து கவர் பண்ணிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, நீங்களும் ஒரு எக்ஸல்ல எக்ஸ்பர்ட்டா வரலாம். அது போக வந்து ரூபிக்ஸ் கியூப், பிரமிக்ஸ் கியூப் இந்த மாதிரி கியூப்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணிருக்கோம். அதையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த வீடியோல வந்து நம்ம எப்படி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து காலம் சார்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு காப்பி ஆஃப் எடுத்துங்க. மந்த் அதோட சேல்ஸ் பெர்சன்டேஜ் காப்பி ஆஃப் எடுத்துட்டு ஒரு நியூ ஷீட் ஆட் பண்றேன். இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்க வந்து எனக்கு என்னோட டார்கெட்டுக்கு வந்து பிலோவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இருக்கிற இந்த டார்கெட்னு இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூ நான் எடுத்து இதையும் காப்பி ஆஃப் எடுத்துக்கிறேன். காப்பி ஆஃப் எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் ஏதாவது கலர்ஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஹைலைட் பண்ணிங்க. இப்போ வந்து எனக்கு என்னோட டார்கெட்டுக்கு பிலோவா இருக்கிறது வந்து ரெட்டாவும் ஹைலைட் ஆகணும். டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிட்டு அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே வந்து கிரீனா ஹைலைட் ஆகணும். இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், ரெட்டு கிரீன்னு சொல்லிட்டு 2 சப்போர்ட் காலம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கிரீன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நான் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஈக்குவல் டு இஃப் என்னோட லாஜிக்கல் டெஸ்ட் வந்து இந்த B2 வந்து செலக்ட் பண்றேன். B2 வந்து இந்த H1 ஓட லெஸ் தெனா இருந்ததுனாக்க, இந்த பாத்தீங்கன்னா இந்த H1 இருக்கு இல்லைங்களா, இதை விட லெஸ் தெனா இருந்தது அப்படின்னாக்க எனக்கு வந்து அதே B2 ரிட்டர்ன் ஆகணும். ஜஸ்ட் F4 கொடுத்து லாக் பண்ணீங்க. கமா எனக்கு இந்த H1 ஓட B2 கம்மியா இருந்தது அப்படின்னாக்க எனக்கு இந்த B2 ரிட்டர்ன் ஆகணும். அதர்வைஸ் NAன்னு சொல்லிட்டு இங்க டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? இதான் என்னோட கண்டிஷன் கொடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த H1ல இருக்கிறத விட பிலோவா இல்ல, ஈக்குவலா இருக்கு. ஸோ எனக்கு NAன்னு வருது. நம்ம வந்து பிலோவா இருக்கிறது மட்டும்தான் வேல்யூ பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிலோவா இருக்கோ இந்த H1ல இருக்கிற இந்த பெர்சன்டேஜை விட எதெல்லாம் பிலோவா இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க வேல்யூ வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஜஸ்ட் இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு பெர்சன்டேஜ்ல இங்க கிளிக் பண்ணிடுங்க. பெர்சன்டேஜ்ல கொடுத்துங்க. இங்க சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கிரீனுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், ஈக்குவல் டு இஃப்
என்னோட லாஜிக்கல் டெஸ்ட் வந்து இந்த B2வே செலக்ட் பண்றேன். இப்போ வந்து B2 கிரேட்டர் than or equal to, அதாவது ஈக்குவலா இருக்கலாம் இல்லனா அதுக்கு மேல இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படினாக்க இந்த H1 வந்து இந்த H1 விட B2 வந்து அதிகமா இருந்ததுனாலோ இல்ல ஈக்குவலா இருந்ததுனாலோ எனக்கு வந்து இப்போ இந்த இடத்துல F4 கொடுத்து லாக் பண்ணிடுங்க. கமா எனக்கு இந்த B2ல இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகணும். அதர்வைஸ் n ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகணும். இதுதான் என்னோட லாஜிக்கல் டெஸ்ட். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. அதனால எனக்கு இந்த B2ல இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது. நம்ம வந்து என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கோம்னா ஈக்குவலா இருக்கணும் இல்லனா அதுக்கு அபோவா இருக்கணும். இப்போ இங்க என்ன நடக்கும்னா அப்படியே ரிவர்ஸ்ல வந்து இங்க எதெல்லாம் வந்து அந்த 75 க்கு மேல இருக்கோ அதுக்கெல்லாம் இங்க வேல்யூ கிடைச்சிருக்கும். எதெல்லாம் 75 க்கு பிலோவா இருக்கோ அதுக்கெல்லாம் n ன்னு சொல்லிட்டு இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இதையும் வந்து சென்டர் அலைன்மென்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பெர்சன்டேஜ்ல கொடுத்தீங்க. பெர்சன்டேஜ் வந்து விசிபிள் ஆகும். இப்போ வந்து நமக்கு வந்து வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் இந்த ரெட் கிரீன் இந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்ல போயிட்டு காலம்ல போயிட்டு 2D காலம் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து ஸ்டாக்டு காலம் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இது ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் கிரீன் இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த ரெட் கிரீன் ப்ளூ எல்லாமே பாத்தீங்கன்னா டார்கெட்டுக்கு பிலோவா இருக்கிறது, அதாவது ரெட் ஏரியா. இந்த ஆரஞ்சு பாத்தீங்கன்னா டார்கெட்டுக்கு மேல இருக்கிற அந்த வேல்யூ, அதனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஹைலைட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த டார்கெட்டுக்கு மேல இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், இங்க 100%ல வந்து என்னோட ஆக்சிஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, 0 கொடுத்துருங்க மினிமம் வேல்யூ. மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிடுங்க. உங்களுக்கு 0 to 100 வரைக்கும் வந்துடும். இப்போ அகைன் வந்து இந்த ப்ளூ பார் இருக்கு இல்லைங்களா, இதுல கிளிக் பண்ணிட்டு இதோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். என்ன கலர் கொடுக்குறேன் அப்படின்னாக்க, அதுக்கு முன்னாடி என்னோட சார்ட்டோட டிசைன்ல போயிட்டு நான் என்னோட சார்ட் டைப் வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். எனக்கு இன்னும் அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னாக்க நான் இன்னும் ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட் சார்ட் வந்து நான் இங்க கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த பார்ல வந்து ஜஸ்ட் இந்த ப்ளூ பாரை செலக்ட் பண்ணுங்க. ஃபார்மேட் டேட்டா சீரீஸ்ல போயிட்டு சாலிட் ஃபில் வந்து ரெட் கொடுத்துங்க. ஓகேங்களா, அகைன் இந்த கிரீன் இங்க கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு அங்க விசுவலைஸ் ஆகும். இங்க வந்து ரேஞ்ச் இங்க வந்து கிரீன்ல செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் சாலிட் ஃபில்ல போயிட்டு கிரீன் கொடுத்துக்கிறேன், டார்க் கிரீன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்தாச்சு. இந்த மேல இருக்கிற இந்த லெஜெண்ட் வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிட்டு இந்த பாட்டம்ல இருக்கிற இந்த 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, இந்த மந்த் நம்பர்ஸ்ல இருக்கு, இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் டேட்டா கொடுத்துங்க. இங்க ஹரிசாண்டல்ல வந்து எடிட் கொடுத்துங்க. இங்க வந்து ஆக்சிஸ் லேபிள் ரேஞ்ச் வந்து நான் இந்த மந்த் ரேஞ்சா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு அகைன் ஓகே. இங்க பாத்தீங்கன்னா பாட்டம்ல வந்து எனக்கு மந்த் வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த சார்ட் டைட்டில்ல வந்து நான் என்ன பண்றேன், மந்த்லி வைஸ் சேல்ஸ் %. இது வந்து கலர் நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு ஃபேவரா. நான் வந்து சம்திங் கலர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். போல்ட் பண்ணிக்கோங்க, ரவுண்டட் போல்ட். சம்திங் ஃபாண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணீங்க. ஓகேங்களா, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நீங்க இங்க போயிட்டு நீங்க வேல்யூ வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 85 நான் என்னோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னாக்க, இப்போ இந்த 85க்கு மேல வந்து ரீச் ஆயிருக்கிறது ரெண்டே இதுதான், ஆகஸ்ட்லயும் அக்டோபர்ல மட்டும்தான் உங்களுக்கு 85ல வந்து அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிருக்கு. ஸோ கிரீன்ல இருக்கு, ரிமைனிங் எல்லாமே ரெட்ல வந்து
ஹைலைட் ஆயிருக்கு. இதே நான் 50 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லாமே க்ரீனுக்கு நிறைய மாறிடுது. ஒரு 3 மந்த் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த டார்கெட்டை வந்து மெட் பண்ணாமல் இருக்கு. அதே நான் ஒரு 35 கொடுக்குறேன் அப்படின்னாக்க எல்லாமே வந்து இங்கே வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ க்ரீனில் இங்கே விசிபிள் ஆகுது. ஸோ இது பர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ 75 நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து இந்த பாரில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மேட் டேட்டா சீரீஸில் போயிட்டு இங்கே கேப் விட்த் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து நான் வந்து ஒரு 40% கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து கேப் இந்த பாரோட விட்த் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் உங்களுக்கு டீவியேஷன் தெரியும். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இதை நல்லா எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாரை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இந்த கிரீன் பாரை கிளிக் பண்ணிட்டு ஆட் டேட்டா லேபிள் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, ஆட் டேட்டா லேபிள். அகைன் இந்த டேட்டா லேபிளில் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, ஃபார்மேட் டேட்டா லேபிளில் போயிட்டு இன்சைடு எண்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த எண்டில் போயிட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் இந்த லேபிளை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்டை வந்து போல்ட் பண்ணிக்கோங்க. ஏரியல் ரவுண்டட் போல்டு கொடுத்துக்கிறேன். பெர்சன்டேஜ் வந்து 12 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஃபாண்ட் சைஸ் அகைன் வந்து இந்த ரெட்டு இருக்கு இல்லைங்களா, இதில் கிளிக் பண்ணுங்க, ஆட் டேட்டா லேபிள் கொடுத்துருங்க. அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் டேட்டா சீரீஸில் போயிட்டு இன்சைடு எண்டு கொடுத்துட்றேன். அதே மாதிரி போல்ட் பண்ணிக்கிறேன், ஏரியல் ரவுண்டட் போல்டு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து 12 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெட்டுக்கு வேணால் நீங்கள் ஒயிட் கொடுக்குறதா கொடுத்துக்கலாம், கலர் ஃபாண்ட் கலர், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக விசிபிள் ஆகும். க்ரீனுக்கு பிளாக்கும் ரெட்டுக்கு வந்து ஒயிட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்ராக்டிவாக விசிபிள் ஆகும். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ பாட்டமில் இந்த மந்த் இருக்கு இல்லைங்களா, இந்த மந்த்தை வந்து நான் நார்மலாக வந்து ஏரியல் பிளாக் கொடுத்துட்டு இங்கே ஃபாண்ட் வந்து சம்திங் நான் வந்து அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஏதாவது சம்திங் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி லெஃப்ட் சைடு இந்த வேல்யூக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அசைன் பண்ணிக்கிறோம். இம்பேக்ட் ஆர் ஏரியல் பிளாக். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு சார்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் அண்ட் கிரீன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் இப்போ ஹைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹைட் பண்ணால் எனக்கு என்டையர் சார்ட் வந்து டிசபிள் ஆயிரும். ஸோ இப்போ அண்டு கொடுக்குறேன், கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி கேஸில் வந்து இதை நான் ஹைட் பண்ணிக்கணும். ஆனால் எனக்கு வேல்யூ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னாக்கா இதை ஜஸ்ட்டு காலமை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டில் வந்து கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாட்டமில் வந்து ஹிடன் அண்ட் எம்டி செல்ஸ் இருக்கும். இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் வந்து ஷோ டேட்டா இன் ஹிடன் ரோ அண்ட் காலம்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே வந்து ஹைட் பண்ணுறேன். இந்த ரெண்டு காலமே ஹைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இப்போ ஹைட் பண்ணால் கூட எனக்கு இங்கே வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வேல்யூ இங்கே பர்ஃபெக்டாக வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. 100 கொடுக்குறேன், எனக்கு 100ல் 1 தான் இருக்குது. ஸோ எனக்கு க்ரீனில் இருக்குது. ஸோ இதே நான் வந்து இப்போ 50 கொடுக்குறேன் அப்படின்னாக்க எல்லாமே வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடுது. ஸோ க்ரீனுக்கு சேஞ்ச் ஆகுது. ரிமைனிங் இருக்கிற அந்த 3 மந்த் மட்டும் நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணல. ஸோ நமக்கு வந்து அது ரெட்டில் ஹைலைட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்படி பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த ஹிடனில் இருக்கிற அந்த ரோவை வந்து நம்ம அன்ஹைடு பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து கலரை வந்து நம்ம ஒயிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு விசிபிள் இருக்காது. பட் இன்சைடு இருக்கும், பட் விசிபிள் இருக்காது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சார்ட்டை வந்து நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஃபேவராக வந்து பிக் சைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிக் சைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டார்கெட் வேல்யூ இருக்குங்களா, இத வந்து கொஞ்சம் ஃபாண்ட வந்து பிக் சைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து இந்த செல்ஸை கிளிக் பண்ணிட்டு வியூல போயிட்டு கிரில் லைன்ஸ் அன்செக் பண்ணிடுங்க. ஹெட்டிங்ஸ் வந்து அன்செக் பண்ணிடுங்க. பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களுக்கு இங்க விசிபிள் ஆகுது சார்ட். இப்போ வந்து நான் என்னோட சேல்ஸ் டார்கெட் வேல்யூ வந்து நான் சம்திங் வந்து சேஞ்ச் பண்றேன். இப்போ 65 சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு வந்து 65க்கு பிலோவா இருக்கிறது வந்து 3 மந்த் தான் இருக்கு. ஸோ இப்போ இங்க போயிட்டு நான் 70 கொடுக்குறேன். 70 கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 70க்கு பிலோவா வந்து நிறைய நமக்கு இங்க 65லயே ஒரு 4 மந்த் கிட்டத்தட்ட நமக்கு இருக்கு 65லயே. நீங்க இப்போ இங்க போயிட்டு நீங்க ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணா கூட உங்களுக்கு அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் நடக்கும். இப்போ இங்க நீங்க என்ன வேல்யூ டார்கெட் அசைன் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சேல்ஸ் வேல்யூல இருக்கிற அந்த மந்த்தை பேஸ் பண்ணி நமக்கு இங்க ஹைலைட் ஆகுது. இன்கேஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பருக்கு நான் வந்து ஒரு 75 கொடுக்குறேன் அப்படின்னாக்க எனக்கு கிரீனுக்கு சேஞ்ச் ஆயிரும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நவம்பர்ல. ஏன் அப்படின்னா இந்த டார்கெட்டை விட அதிகமா இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரீனுக்கு சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து டைனமிக்கா வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட சார்ட்டை வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன இங்க டார்கெட் அசைன் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ் வந்து பார்ல வந்து ஹைலைட் ஆகும். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ரிவ்யூ மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல உங்களோட பிசினஸ் பிரசன்டேஷனு, மேனேஜ்மெண்ட் பிரசன்டேஷன், அதே மாதிரி வந்து உங்களோட டேஷ்போர்டு கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து சார்ட் வந்து நீங்க டைனமிக்கா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து விசுவலைஸ் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நம்மளோட டேட்டாவை வந்து ஈஸியா மானிட்டர் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.